ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வின்மதி டிசைனர்ஸ். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. மற்ற வீடியோவும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த மிஷினை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கிளியராக சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் கூட பரவாயில்ல, டைலரிங் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது, பட் ஆனால் எப்படின்னு எனக்கு தெரியலன்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோஸை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களால் டைலரிங் இன்னுமே பெஸ்ட்டாக வர முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு கிளியராக பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த இதில் உள்ள த்ரெட்டு அண்ட் பாபின்னு அதோட கேஸ் எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், பாபின் கேஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு ஒரு வேஸ்ட் கிளாத் ஒன்று எடுத்துக்கிட்டு கம்ப்ளீட்டாக பொறுமையாக அந்த டஸ்ட் நிறையா இருக்கும், முன்னாடி ஆயில் விட்டது அந்த மாதிரி டஸ்ட் இருக்கும். அந்த டஸ்ட்டெல்லாம் நான் பொறுமையாக கிளியர் பண்ணிகிட்டே இருக்கேன். வீடியோ பாருங்கள், நல்லாவே நான் ரொம்ப பொறுமையாகவே காமிச்சிருக்கேன். இதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆயில், மிஷின் ஆயில்னு கேட்டிங்கன்னா நார்மலாக டைலரிங் மெட்டீரியல் விற்கிற ஷாப்பில் இது இருக்கும். இந்த சின்ன பாட்டில் ஒரு 30 ரூபீஸ்லேருந்து 20 ரூபீஸ் வரைக்கும் தான் வரும். இது ஒன்று வாங்கிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுங்கள், ஆயில்னு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எங்கெங்கெல்லாம் ஹோல்ஸ் இருக்கோ அங்கெங்கெல்லாம் நான் இப்போ ஆயில் விடுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த 2 இதில் விட்டுட்டு ஆயில், அதுக்கப்புறம் இந்த வீலில் ஒரு இது மாதிரி இருக்கும் அதுலேயும் விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சைடில் ஆயில்னு சொல்லிட்டு 3 ஹோல் கொடுத்துருப்பாங்க. இந்த 3 ஹோல்லையும் 2 ட்ராப்ஸ் விடுங்க. அதுக்கு அதிகமாக விடவே கூடாது, இல்லை 1 ட்ராப்ஸ் விட்டாலும் ஓகே. பாருங்கள், 2 ட்ராப்ஸாக நான் விட்டுட்டே இருக்கேன். ஃபஸ்ட்டு மேலே இந்த சைடில் 2, அப்புறம் வீலில் 1 கொடுத்தோம். அதுக்கப்புறம் இந்த சைடில் 3 கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் கீழே அந்த ஃபுட்டர் இருக்கிற சைடில் ஒரு ஹோல் மாதிரி இருக்கும் அதுலேயும், அண்ட் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஹோல் இருக்கும் அதுலேயும் விட்டுக்கிறோம். அடுத்து இந்த சைடில் ஒரு ஹோல் இருக்கும் அதில் விட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மிஷினோட பேக் சைடில் ஒரு பெரிய ஹோல் மாதிரி இருக்கும் அதில் 2 ட்ராப்ஸ் விடுறோம். நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் ஒரு ரவுண்ட் பிளேட் இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிக்கிறோம். பாருங்கள், அதை நம்ம கழட்டிக்கிட்டு அதில் 2 ட்ராப் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா அதை க்ளீன் பண்ணிக்கிறோம். ஏன்னா கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆயில் விட்டுட்டு, ரொம்ப விடக்கூடாது, கொஞ்சமாக விட்டுட்டு திரும்பி அந்த ஹோல் கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை நம்ம கரெக்டாக ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அதை டைட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம போஸ்ட் பண்ணுற இந்த டைலரிங் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்காங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த சைடு ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கிட்டு அந்த பிளேட்டை நம்ம இப்போ ரிமூவ் பண்ண போகிறோம். ஏன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு அதுலேயும் ஆயில் விட போகிறோம். பாருங்கள், அதை என்ன பண்ணுறோன்னா அந்த டஸ்ட் இருக்கும் அதையும் நம்ம இப்போ க்ளீன் பண்ணிக்கிறோம். நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி ஆயில் 2 ட்ராப்ஸ் விடுங்க எல்லா சைட்லேயும். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்க்ரூவோட ஹோல் எங்கே இருக்கோ அதில் கரெக்டாக அந்த இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம முடிக்க போகிறோம். நல்லா அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பெடலுக்கு போயிடலாம். பெடலில் 2 ஜாயிண்ட் இருக்கும். அதில் ஒரு ஜாயிண்ட்டில் நான் ஃபஸ்ட்டு 2 ட்ராப்ஸ் ஆயில் அப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ஜாயிண்ட்லேயும் நான் 2 ட்ராப்ஸ் ஆயில் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் அந்த பெரிய வீல் இருக்கும்ல அதோட ஜாயிண்ட்லேயும் நான் 2 ட்ராப்ஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். பாருங்கள் இவ்வளோ கிளியராக காமிச்சிருக்கேன்னு. ஆயிலுங்கிறது இந்த மாதிரி மிஷின்களுக்கு ரொம்பவே மஸ்ட்டு. ஸோ அது கண்டிப்பாக பண்ணணும், அதை விட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நான் பெடலிங் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்போதுமே இந்த மாதிரி ஆயிலிங் விட்டுட்டு ஒரு நார்மலாக த்ரெட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பெடலிங் கொடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆயில் எல்லா இடத்துக்குமே செப்பரேட்டாக போகும், நல்லாவும் மிஷின் ரன் ஆகும். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய்.